Hi friends, welcome back to previous year question paper analysis. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா கவர்னர். கவர்னர் ரிலேட்டடான பிலிம்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எது மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கவர்னர் வந்து நியூஸ்ல வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்குல்ல, ஹவுஸ் வந்து டிஸ்கஸ் பண்ற போது வெளியே போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கூட தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் கவர்னர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் கண்டிப்பாக சரி, யூபிஎஸ்சி எக்ஸாமும் சரி, கண்டிப்பாக நான் இந்த டாபிக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற டாபிக் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் என்னன்னு பார்க்கலாமா. ஆர்டிகல் 103 to 167 வரைக்கும் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும். இதில் வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ல யார் கவர் பண்ணிப்பாங்கன்னா கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்வொகேட் ஜெனரல் இவங்க கவர் பண்ணிப்பாங்க. இதில் வந்து ஆர்டிகல் 153ல வந்து என்னன்னா ஒன் கவர்னர் ஃபார் ஈச் ஸ்டேட் அந்த மாதிரி இருக்கும். சேம் பர்சன் கேன் பி ஆக்ட் எஸ் கவர்னர் ஃபார் 2 or more ஸ்டேட்ஸ் அது மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவரோட நேச்சர் என்னன்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். இவன் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ் இல்லை. ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யார் சொல்லுவோம், சீஃப் மினிஸ்டர் தான் சொல்லுவோம்ல. நாமினல் கான்ஸ்டியூஷனல் எக்ஸிக்யூட்டிவ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவர் வந்து டூயல் ரோல் ஒர்க் பண்ணுவார். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் தென் ஏஜென்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாகவும் ஆக்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் குவாலிஃபிகேஷன் கவர்னருக்கு எது மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 115ல வந்து கவர்னர் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் இருக்கும். வாரண்ட் அண்டர் தி ஹேண்ட் அண்ட் சீல் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 157 எடுத்துக்கிட்டால் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அவருக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து 35 இருந்தால் தான் கவர்னராக ஆக்ட் பண்ண முடியும். கன்வென்ஷன் யூஸ்வலி அவுட் சைட் த ஸ்டேட்டாக இருக்கும். சிஎம் கன்சல்டேஷன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் மேண்டேட்டரியும் இல்லை. சப்போஸ் பண்ணியிருந்தால் அது மாதிரி இஷ்யூஸே வராதில்ல. ரூலிங் பார்ட்டி இருக்கிற இடத்துல வந்து எந்த இஷ்யூஸ் இருக்காது. ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து இருக்கிற இடத்துல வந்து இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ கவர்னரோட கான்ஸ்டியூஷனல் ரோலும் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக கொஸ்டின்ஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நெக்ஸ்ட் கவர்னரோட டேர்ம், கண்டிஷன் அண்ட் இம்யூனிட்டிஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 156 படி அவரோட டேர்ம் வந்து 5 இயர்ஸாக இருக்கலாம். அவருடைய ஆஃபீஸ் வந்து பிரசிடென்டோட ப்ரெஷர் மட்டும் தான் இருக்கும். கண்டினியூஸாக வந்து 5 இயர்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கணும். அது மாதிரி கூட எந்த ஒரு நெசசரியும் இல்லை. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக சொன்னால வெஸ்ட் பெங்கால் டு தமிழ் கவர்னர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் ஆர்டிகல் 158 கண்டிஷன் அவர் வந்து என்னென்னா ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்கக்கூடாது கவர்னர். தென் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ன்றது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஆஃபீஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ராஜ்பவனில் இருக்கணும். இவருக்கு என்னென்ன இம்யூனிட்டிஸ் தந்திருக்காங்க பார்க்கலாம். கவர்னருக்கு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வந்து அவர் வந்து இது பண்ணியிருப்பார்ல 5 இயர் டேர்ம், அப்போ வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது, அரெஸ்ட்டும் பண்ண முடியாது. சிவில் கேசஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அதுவும் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் தந்திருக்கணும். நெக்ஸ்ட் கவர்னருக்கான எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் பார்க்கலாமா. அதில் வந்து ஆர்டிகல் 1454 வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதில் வந்து என்ன கீ ஃபங்க்ஷன்ஸ்னா முக்கியமான பர்சன்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. என்ன சீஃப் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர், செகண்ட் அட்வொகேட் ஜெனரல், தேர்ட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், ஃபோர்த் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெம்பர்ஸ். இவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா கவர்னர் தான் பண்ணுவாங்க. தென் சீஃப் மினிஸ்டர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கும் அவருக்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்க. தென் இவர் வந்து பிரசிடென்ட் ரூல்ஸை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ரீசெண்டாக வந்து கவர்னர் மூலயமா வந்து பிரசிடென்ட் ரூல் இது பண்ணி ஒரு ஸ்டேட்டில் வந்து கண்டினியூ ஆச்சு. ஆனால் ரீசெண்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது எந்த ஸ்டேட்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தென் கவர்னருக்கான லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆர்டிகல் 174 வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. அவர் வந்து சம்மன் அண்ட் ப்ராவிஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர்ஸ், டிசால்வ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதுக்கெல்லாம் பவர் தந்திருக்காங்க. ஆர்டிகல் 213 படி ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்ஸும் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 200 வந்து என்னென்னா ஒரு பில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு சில பவர்ஸ் தந்திருப்பாங்க. ஒன்று அசென்ட் பண்ணலாம், இத்தாலி வந்து வித்ஹோல்ட் த அசென்ட், ரிட்டர்ன் பில் பண்ணலாம். அது வந்து எக்ஸெப்ஷன் மணி பில் ஒரு டைம் பண்ணால் கண்டிப்பாக வந்து கவர்னர் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. வேணால் வந்து பிரசிடென்ட் கிட்ட வேணால் கூட சென்ட் பண்ணலாம், தவிர ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. தென் பிரசிடென்ட் கிட்ட ஒரு சில பில்லை வந்து சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கவர்னருக்கான ஃபினான்ஷியல் அண்ட் பார்டனிங் பவர்ஸ் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் பவர்ஸ் எடுத்துக்கிட்டால் பட்ஜெட் லைட் பிஃபோர் தி லெஜிஸ்லேட்டர், அவர் தான் வந்து பட்ஜெட்டை வந்து லைட் பண்ணுவாங்க. மணி பில்ஸ் நீட் ரெக்கமெண்டேஷன், ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கவர்னருக்கு வந்து தேவை. அது மாதிரி பிரசிடென்ட் கிட்ட வந்து லோக்சபா பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஸ்டேட்லேயும் வந்து கவர்னர் கிட்ட ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் நீட்டட் ஒன்று தான். அப்புறம் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 243 ஐயில் வந்து என்னென்னா கான்ஸ்டியூட் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் யார் பண்ணுவாங்கன்னா கவர்னர் தான் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 161 பார்டனிங் பவர்ஸ் இருக்கும். பார்டன், ரீஃப்ரீ, ரெஸ்பெக்ட், ரிமிஷன், கம்யூட்டேஷன் இந்த பவர்ஸ்லாம் கவர்னருக்கும் இருக்குது. என்ன லிமிட்னா cannot pardon death sentence. பிரசிடென்ட் இருக்கிற பவர் வந்து கவர்னருக்கு இல்லை. நெக்ஸ்ட் கவர்னருக்கான டிஸ்கிரிமினேட் பவர்ஸ் என்னென்ன பார்க்கலாமா. ஆர்டிகல் 163 வந்து கவர்னர் மே ஆக்ட் வித்தவுட் மினிஸ்ட்ரியல் அட்வைஸ் இன் சர்டன் கேசஸ். அது என்னென்னா ஹங் அசம்பிளி இன்வைட்டிங் சிஎம், அதாவது மெஜாரிட்டி வந்து எந்த ஒரு பார்ட்டியும் இல்லைன்னா இன்வைட் பண்ணலாம் வேற ஒரு பர்சனை. அவங்க வந்து சிஎம்மாக வந்து பதவி எடுத்துக்காங்க. அப்புறம் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நீங்கள் ப்ரூவ் பண்ணாவே போதும், மற்ற பார்ட்டி கூட அலையன்ஸ் வச்சு அது மாதிரி இது பண்ணுறது தான் அங்கே அசம்பிளி ஒன். தென் வந்து பிரசிடென்ட்க்கு வந்து ஒரு சில பில்ஸ் வந்து
ரிசர்வ் பண்ணுறது. நீட் பில் அது மாதிரிலாம் தமிழ்நாடு நிறைய டைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பிரசிடென்ட் கிட்ட வந்து கவர்னர் வந்து சென்ட் பண்ணிருவாங்க. ஏன்னா வந்து சென்ட்ரல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கண்காணி லிஸ்ட்டில் எஜுகேஷன் இருக்குல்ல, ஸோ வந்து அது மாதிரி பில்லெல்லாம் கூட பிரசிடென்ட் வந்து ரிசர்வ் பண்ணுறதுக்கும் பவர் இருக்குது. ரெக்கமெண்டேஷன் பார்த்து பிரசிடென்ட் ரூலுக்கும் அதுவும் வந்து டிஸ்கிரினரி பவர் தான். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் கவர்னர் ரிலேட்டடானது 153 கவர்னர் ஃபார் ஈச் ஸ்டேட், 154 எக்ஸிக்யூட்டிவ் பவர், 115 அப்பாயின்மெண்ட், 156 டேர்ம், 161 பார்னிங் பவர்ஸ், 163 எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பேஸ் பண்ணி தான் ஆக்ட் பண்ணி நடக்கணுன்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவர்னர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எது மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. First, Article 156 of the Constitution of India provides that a governor shall hold office for a term of 5 years from the date on which he enters upon his office. Which of the following can be deducted from this? இது வந்து 1995 கேட்ட கொஸ்டின். First statement, no governor can be removed from office till the completion of his term. Second statement, no governor can continue his office beyond the 5 years. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, நெய்தர் ஒன் நாட் டூ. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல, கவர்னர் வந்து ப்ரெஷர் ஆஃப் த பிரசிடென்ட் மட்டும்தான் அவங்களோட பதவி வந்து கண்டினியூஸாக இருக்க முடியாது. தென் வந்து இ மே கண்டினியூ பிகான் த 5 years until successor assume the house. இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்? 2013 கேட்ட கொஸ்டின். In India, the same person cannot be appointed as the governor for 2 or more states at the same time. B. The judges of High Court of the state in India are appointed by the governor of the state just as the judges of Supreme Court are appointed by President. C. No procedure has been laid down for the Constitution of India for removal of the governor from his or post. D. In case of union territory having legislative setup, the chief minister is appointed by the lieutenant governor on the basis of majority support. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. கான்ஸ்டியூஷனில் வந்து அவருடைய ரிமூவல் ப்ரொசீஜர் வந்து மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க, ஆனால் பிரசிடென்ட் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்னர் வந்து ப்ரெசிடென்ட் ஆஃப் த பிரசிடென்ட் மட்டும்தான் ஹோல்ட் பண்ண முடியும். 5 இயர்ஸ்னா கண்டிப்பாக 5 இயர்ஸ் இல்லை, எது வரைக்கும் வந்து பிரசிடென்ட் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து சரி. மற்ற ஆப்ஷன் இது மாதிரி தப்புன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் டி வந்து ஏன் தப்புனா, யூனியன் டெரிட்டரியாக இருந்தால் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் வந்து சிஎம் வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ டி வந்து எலிமினேட் பண்ணிடலாம். கவர்னர் வந்து ஒரே ஒரு பார்த்தீங்களா 2 ஆர் மோர் ஸ்டேட்லையும் கண்டிப்பாக சிமிலரான கவர்னர் இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் இதுவும் வந்து எலிமினேட் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. தென் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து பி ஆப்ஷனும் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் டிஸ்கிரிமினரி பவர்ஸ் கிவன் டு தி கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட்? 2014 கேட்ட கொஸ்டின். ஏ, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சென்டிங் ஏ ரிப்போர்ட் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபார் இம்போசிங் பிரசிடென்ட் ரூல். இது வந்து நம்ம டிஸ்கஸ் பார்த்தோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அப்பாயிண்டிங் த மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர் பெஞ்ச் தான். ஆனால் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்கிரிமினரி பவர்ஸ். ஸோ வந்து அவர் ஓனாக வந்து டிசிஷன் மேக் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து சிஎம்மோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2ன்றது வந்து எலிமினேட் பண்ணாவே நாம் வந்து கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பின்னு ஈஸியாக வந்து பண்ணலாம். எலிமினேஷன் ட்ரிக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணால் போதும், ஈஸியாக நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். தென் ரிசர்விங் சர்டன் பில் பாஸ்ட் பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் பிரசிடென்ட், இது வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து கரெக்ட். ஏன்னா ஓன் பவர் மேக்கிங் த ரூல்ஸ் டு கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட், இது வந்து இருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தி ஸ்டேட் இன் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 2019 கேட்டது. The governor makes customary address to the members of house at the commencement of the first session of the year. Second, when a state legislature does not have rule for particular matter, it follows the Lok Sabha rules on that matter. Which of the statements is or above correct? A 1 only, B 2 only, C both 1 and 2, D neither 1 nor 2. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, அது மட்டும் தான் கரெக்ட். ஏன்னா வந்து ஆப்ஷன் பி வந்து தப்பு. அது மாதிரி லோக்சபா ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், அது மாதிரி எந்த ஒரு நெசசரியும் இல்லை. லாஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது வந்து 2018 கேட்டது. நோ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஷால் பி இன்ஸ்டிடியூட்டட் அகேன்ஸ்ட் தி கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் இன் எனி கோர்ட் டூரிங் ஹிஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். செகண்ட், த எனாமென்ட் அண்ட் அலோவன்ஸ் ஆஃப் கவர்னர் ஷால் நாட் பி டிமினிஷ்ட் டூரிங் த ஹிஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். கரெக்டாக சொன்னால் ஆப்ஷன் சி. நான் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். இது வந்து ஆர்டிகல் 361 என்ன பண்ணிப்பாங்கன்னா இம்யூனிட்டி வந்து கேஸ் பண்ணிப்போம், அது ப்ரொவைட் பண்ணிக்கும். ஆர்டிகல் 158 வந்து என்னென்னா எனாமென்ட் வந்து அவருடைய டெனியூர் அப்போ வந்து ரிடியூஸ் பண்ண முடியாது, அது மாதிரி சொல்லியிருப்பாங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோவில் வந்து டெஃபினட்டாக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.